தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மக்கள் போராளி முத்தமிழன் திரு வேல்முருகன் அவர்களின் அரசியலில் அடியெடுத்து வைத்து வெற்றிகரமாக 40 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இந்த மகத்தான அரசியல் பயணத்தை போற்றும் விதமாக களத்தில் வேல்முருகன் என்கிற பிரம்மாண்டமான பாராட்டு விழா கடந்த 14/12/2025 அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கோவி செழியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திரு வேல்முருகன் அவர்களின் பால்யகால நண்பரான அவர் தங்கள் நட்பின் ஆழம் குறித்தும் அரசியல் கொள்கைகளில் திரு வேல்முருகன் கொண்டிருந்த அசைக்க முடியாத பிடிப்பு குறித்தும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். திராவிட வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் திரு மல்லை சத்யா அவர்கள் களத்தில் திரு வேல்முருகனின் தோழனாக நின்று அவருடன் இணைந்து களப்பணிகள் ஆற்றிய மலரும் நினைவுகளையும் போராட்டங்களில் அவர் காட்டிய துணிச்சலையும் பகிர்ந்து கொண்டு பாராட்டினார். தமிழக அமைச்சர் KN நேரு, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் இந்நிகழ்விற்கு நேரில் வர முடியாத காரணத்தினால் வீடியோ மூலம் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவில் பொதுமக்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் பங்கேற்று திரு வேல்முருகன் அவர்களின் மக்கள் பணிகளை வெகு சிறப்பாக பாராட்டினர். அன்பு தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலும் இல்லை. இன்றைக்கு நினைத்தே நாளைக்கு ஆட்சி என்பது தமிழகத்தின் முன் வரலாறு அல்ல. முயற்சி எடுக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக பாண்டிச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பேன் என்பது கட்சியே பின்புலமாக இருந்து தொடங்குவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதே பாரதிய ஜனதாவும் RSS சங் பரிவார கும்பல்களும் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்திய நாட்டின் பிரதமரும் இந்திய நாட்டின் உள்துறை பல உருட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமைக்கறி, மான்கறி, AK-47 இருந்து இப்போ பாரதிக்காக தான் RSS மேடையிலே ஏறின வரைக்கும் பல உருட்டுகளை கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதைகள் குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? தகுந்தாத ஒரு கதை. அப்ப அவர் சொன்ன எல்லா கதையும் நீங்க நம்புறீங்களா? நம்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சார். நேரா போவோம், முருகர் இருக்காரு, முருகருக்கு நேரா அழகு குத்துறோம், காவடி எடுக்கிறோம். எங்களுடைய கடவுள் ராமர். ராமருக்கு வேணா நாங்க செய்வோமே தவிர முருகனுக்கு நாங்க செய்ய மாட்டோம், ஒரு தடவும் பண்ண மாட்டோம். அங்கதான்டா நம்ம ராமர் முத வந்து உட்கார்ந்தாரு. வா அங்கதான் வா. ஏப்பா முருகா, வேளா, அப்பா முருகா, வேல்முருகன் ஐயா, நீங்களே அதுக்கு என்னன்னு சொல்லிடுங்க ஐயா. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல, வரட்டுங்களா? தமிழகம் தனித்து நிற்கிறது. அந்த தனித்த கட்சி கொடுத்து விடுவோம். ஆனால் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் என்பதே இல்லை. அவர் நினைச்சதை சொல்லியே தீர்வார். அதனால் எவ்வளவு நண்பர். குறைச்சலான நிமிஷத்துல அவ்வளவு வேகமாக வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதாவது சாதாரண எக்ஸ்பிரஸ் இல்ல, அது சூப்பர். ஒரு வழி உண்டு. நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு ஜெயிலுக்கு போறோம், இவ்வளவு வழக்கு வாங்குறோம், தேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட்பாக்கிட்டு வழிபறி பாலியல் குற்றவாளியோடலாம் போய் மக்களுக்காக போராடி நீதிமன்றத்தில் நிற்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லையே, பத்திரிகை ஊடகங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்கிற ஒரு வலி இருந்துச்சு. அந்த வலிக்கு மருந்திடுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதற்காக அந்த நல்ல உள்ளங்களுக்கு என் நெஞ்சாத நன்றி.